ஹாய், வெல்கம் டு ஹேங்கோவர் நண்பர்களே. யாருமே இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங்கை பார்த்துருக்க மாட்டாங்க. கீழே உட்காந்து நல்லா சாப்பாடு போடுற மாதிரி இந்த மாதிரி அன்பாக்சிங்கை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த ஒரு பேக் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக நம்மளும் ஒரு ட்ரோன் வாங்கிட்டோம். இது வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் கிடையாது. அதை தவிர மற்ற எல்லா வேலைக்கும் யூடியூபுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே ஷார்ட்ஸ் எடுக்க போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இதோட குயிக் அன்பாக்சிங். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸோட இமேஜ் நான் போடுறேன். இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இந்த பேக் தான் இருக்கும். இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி இந்த பேக்கில் என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்காக காட்டுறேன். பேக்கை ஓப்பன் பண்ணோடனே உள்ள நம்ம ட்ரோனுக்கான ரிமோட்டு. இது வந்து RC2 ரிமோட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரோனோட பேட்ரி, ஒரு ஹப்பு, அதில் ஒரு 3 பேட்ரி கொடுத்துருக்காங்க, 1 2 3. அதுக்கப்புறம் இந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து தான் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பேர் ப்ரொப்பல்லர்ஸ், இந்த நம்ம ட்ரோனோட ப்ரொப்பல்லர்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில ப்ரொப்பல்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு Type-C to Type-C கேபிள். நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று வாங்கணுன்ட்டு, பட் Type-C to Type-C இவங்களே ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் சின்னதாக இருக்குது. இது என்னது? இது ND ஃபில்டர்ஸ். ட்ரோனில் போடுறதுக்கான ND ஃபில்டர்ஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸில் என்னது? இன்னொரு கவர் இருக்குது. இது வந்து ஸ்டிக்கர்ஸ் நண்பர்களே. டிஜேன்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அது போக யூசர் மேனுவல் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. அண்ட் ஃபைனலி உள்ள ஒரு ட்ரோன் இருக்குது. டடன் டடன் டடன். இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா DJIயில் மினி 5 ப்ரோன்ற ஒரு மாடல் தான். அதில் வந்து ஃப்ளைமோர் காம்போ, நான் காம்போவை வாங்கினதுனால இந்த பேக் ஃப்ரீயாக வந்துடும். ஃப்ளைமோர் காம்போவை வாங்கிட்டீங்கன்னா RC2 கண்ட்ரோலர் கிடைக்கும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் பேக் எடுத்திங்கன்னா RC1 கண்ட்ரோலர் தான். RC1 கண்ட்ரோலரில் இந்த டிஸ்பிளே வராது. இந்த இமேஜ் போடுற கீழே பார்த்துக்குங்க. இந்த டிஸ்பிளே வராது அதில். தென் இந்த RC2 கண்ட்ரோலர் மட்டும் பார்த்தீங்கன்னா இது தனியாக வாங்கினீங்கன்னா 25,000 to 30,000 ஆகும், இது மட்டும். அண்ட் ஃபைனலி நம்மக்கிட்ட ஒரு ட்ரோன் இருக்குது, மினி 5 ப்ரோ. இந்த சேஃப்டியை வந்து நல்லா பாதுகாப்பாக கலட்டணும். ஓப்பன் பண்ணுறேன். டடன் டடன் டடன். ஆஹா, ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். இங்கே இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு Type-C போர்ட்டு தெரியும். அந்த Type-C போர்ட்டு பக்கத்தில் ஒரு மைக்ரோ SD கார்டு போடுற சப்போர்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 512 GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் உண்டு. இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய ஓட்டை இருக்கா, அந்த பெரிய ஓட்டை பார்த்தீங்கன்னா பேட்ரி போடுறதுக்கு. தப்பாக எடுத்துக்காதீங்க. கருப்பேன் குசும்புக்காரன். அண்டு இன்னொன்று சொல்லணும், நான் ஏன் இந்த டிஷர்ட் போட்டிருக்கேன்னா, எங்கள் வீட்டில் இதுதான் இருந்தது, புது டிஷர்ட்டுன்னு சொல்லிட்டு அதான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். நான் ப்ரீவியஸ் வீடியோ போடும்போது ஒரு டிஷர்ட் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது துவைக்க போட்டேன். அதனால் இந்த டிஷர்ட் போட்டிருக்கேன். எல்லோரும் நீ CSK ஃபேனான்னு கேட்டு திட்டாதீங்க. எனக்கு கிரிக்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால் எனக்கு கிரிக்கெட்டை பற்றி கேட்டாலும் சொல்ல தெரியாது. ரெண்டாவது, நிறைய பேர் என் கூட இருக்கவங்க பாலிடிக்ஸ் பற்றி வீடியோ போடு, ரீச் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பாலிடிக்ஸை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எந்த கட்சியும் சார்ந்தவனும் கிடையாது. யாரும் என்னை அப்ரோச் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொன்னது கிடையாது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மி, வியூஸ் கவுண்ட் கம்மி. அதனால் நம்மக்கிட்ட யாரும் அப்ரோச்சும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மகாலட்சுமி ஃபோட்டோஸ். இவங்ககிட்ட இந்த மாதிரி க்யூட் அண்ட் சர்ப்ரைசிங்கான மினியேச்சர் பாக்ஸ் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லை, கீச்செயின் ஃபோட்டோ லாக்கெட்ஸ் அண்ட் கீச்செயின் ஃபோட்டோ ஆல்பம்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் டோர் மேக்னெட்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களோட டீடைல்ஸ் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ இஸ் ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை புது டிஷர்ட் ஓப்பல் கிரஸ்ட். இவங்ககிட்ட உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான சைஸில் ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ் கிடைக்கும்.
மல்டிபிள் கலர்ஸில் மல்டிபிள் டிசைன்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் இவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி என்ன ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ செலெக்ஷன் பண்ணி, என்ன கலர் வேணுமோ செலெக்ஷன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்களோட டீட்டெயில்ஸை நான் இங்கே மேலே போடுறேன். அதே சமயம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரோனுக்கு வருவோம் மறுபடி. இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சென்சாரோட வருது. 1 இன்ச் சென்சார் கொண்ட ஒரு 50 மெகா பிக்சல் கொண்ட கேமரா இது. பட் இதோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கிளாரிட்டி கொடுக்குன்னு. உண்மையாலுமே நான் எதிர்பார்க்கல. சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்கு. இது நான் என்னென்ன டைமில் நான் எடுத்திருக்கேன்றதை காட்டுறேன். நான் லைட் இல்லாத டைமில் நைட் ஷூட் எடுத்தேன். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 6 மணிக்கு அந்த டைமில் எடுத்தேன். அப்புறம் நல்லா வெயிலாக இருக்க டைமில் எடுத்தேன். நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வீடியோ குவாலிட்டி உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. அண்டு பழகும்போது, இதை ஓட்டி பழகும்போது ஒரு 2-3 இடத்துல நான் செருப்படி வாங்கியிருப்பேன். ஒரு இடத்துல நான் அடி வாங்கியிருப்பேன். இன்னொரு இடத்துல ட்ரோன் அடி வாங்கி செத்துருக்கோம். அந்த வீடியோஸும் உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஓட்டி பழகிற டைமில் இது ஒரு டைம் ஒரு ஒரு சின்ன சைடில் ஃப்ரேமில் அடித்து கீழே விழுந்துச்சு. ஒரு வேளை நான் நல்ல வேலை கேட்ச் பிடிச்சனால தப்பிச்சது. இல்லைன்னா இந்த ட்ரோன் வாங்கின அன்னைக்கே அம்பேல். இதுதான் ஆட்டோல மிச்சம். இப்போ இந்த வீடியோவை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்.